பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நல்ல மாதத்தின் முதல் நாளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறேன். இந்த மாதத்திற்காய் தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நான் ஜெபிக்கும்படியாய் விரும்புகிறேன். ஏசாயா 55வது அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும், அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த மாதத்திற்காய் தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, அது நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாய் இருக்கும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு இந்த மாதத்திற்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நீங்களும் உங்கள் குடும்பமும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? எந்த இடத்தில் உங்களை நிர்மூலமாக்க வேண்டும் என்று சத்துரு நினைத்தானோ, எந்த இடங்களில் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் கையின் பிரயாசங்களையும் நிர்மூலமாக்க வேண்டும் என்று நினைத்தானோ, அதே இடத்தில் ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாய் கர்த்தர் ஸ்தாபிக்க போகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன் சொல்றீங்க? நீங்கள் விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை ஆமேன் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் நிர்மூலமாகாத ஒரு அடையாளமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். பிரைஸ் காட். எந்த இடத்தில் உங்களுடைய அடையாளத்தை அழிக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ, எந்த இடத்தில் உங்களை நிர்மூலமாக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ, அவர்களுக்கு முன்பாக அழிந்து போகாத நிர்மூலமாகாத நித்திய எவர்லாஸ்டிங் நித்திய அடையாளமாக உங்களையும் உங்க பிள்ளைகளையும் நான் ஸ்தாபிப்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன் சொல்றீங்க? நீங்கள் விசுவாசத்தோடு இந்த மாதத்தை துவங்க ஆரம்பியுங்கள். இந்த மாதத்தில் நிர்மூலமாகாத அடையாளமாய் கர்த்தரை மாற்ற போகிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? சோத்திரம். இந்த வார்த்தையை மறுபடியும் கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிங்க. இதை அறிக்கை செய்ய ஆரம்பிங்க. நானும் என் பிள்ளைகளும் என் குடும்பமும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாய் இருக்க போகிறோம். இந்த மாதத்தில் ஆண்டவர் என்னையும் என்னுடைய ஊழியத்தையும் என்னுடைய தரிசனத்தையும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாய் வைக்க போகிறார் என்று நீங்கள் அறிக்கை செய்ய மெய்யாகவே அழியாத அடையாளமாக ஆண்டவர் உங்களை இந்த மாதத்தில் பயன்படுத்தும்படியாய் விரும்புகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? அநேக சத்துருவின் போராட்டங்கள் நம்மை நிர்மூலமாக்குவதற்கு பார்க்கிறது. ஸ்தோத்திரம். சங்கீதத்தில் வாசிக்கிறோம், அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறதே, நீதிமான் என்ன செய்வான்? அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறதே, நீதிமான் என்ன செய்வான்? அநேக நேரத்தில் சில பிரச்சனைகளும் சில போராட்டங்களும் என்னுடைய மேலே இருக்கிற காரியத்தை அல்ல, என்னுடைய அஸ்திபாரத்தையே நிர்மூலமாக்குகிறது. சில ஏமாற்றம், சில தோல்விகள், சில கடன் பிரச்சனைகள், ஸ்தோத்திரம், சில பிரிவினையின் வல்லமைகள் அநேக நேரங்களில் என்னுடைய அஸ்திபாரத்தையே அசைக்க ஆரம்பிக்கிறது, என்னுடைய அஸ்திபாரத்தையே நிர்மூலமாக்குகிறது. சில வியாதிகள் வரும் பொழுது அந்த வியாதிக்கு முன்பதாய் நிற்க முடியவில்லை. சில ஏமாற்றங்களும் தோல்விகள் வரும் பொழுது அந்த தோல்விகளுக்கு முன்னால் என்னால் நிற்க முடியல. அந்த தோல்வியும் அந்த வேதனைகளும் என்னை மாத்திரமல்ல, என் குடும்பத்தை மாத்திரமல்ல, என்னுடைய அஸ்திபாரத்தையே நிர்மூலமாக்குகிறது. அழகான வார்த்தை சங்கீதம் 11. அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறதே, நீதிமான் என்ன செய்வான்? ஒருவேளை உங்களுடைய அஸ்திபாரம் நிர்மூலமாக்கப்பட்ட நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய கையின் பிரயாசங்கள், உங்களுடைய தரிசனங்கள், உங்களுடைய விருப்பங்கள், உங்களுடைய ஆசைகள் நிர்மூலமாக்கப்பட்ட நிலைமைகள். பாஸ்டர், நான் அவ்வளவு பிளான் பண்ணி வச்சிருந்தேன் பாஸ்டர், கடைசிக்கு எல்லாம் உடைஞ்சு போச்சு, எல்லாம் அடியோடு அழிஞ்சு போச்சு.
எல்லாம் என் அஸ்திவாரமே ஆடிருச்சு, என் அஸ்திவாரமே அசைஞ்சிருக்குது. இந்த நிலைமையோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தீங்கன்னா உங்களுக்குத்தான் இந்த வார்த்தையை ஆண்டவர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். எந்த இடத்தில் உங்களுடைய அஸ்திவாரம் நிர்மூலமானதோ அதே இடத்தில் நான் உங்களை நித்திய நிர்மூலமாகாத அடையாளமாய் நான் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஓ பிரைஸ் காட். இந்த வார்த்தையை சத்தத்தை கேட்கிற அநேகருக்கு ஆண்டவர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். ஓ அஸ்திவாரம் சொத்துரம் அசைஞ்சிருக்குன்னு யோசிக்கிறீங்களா? உங்க பிள்ளைகளின் அஸ்திவாரம் நிர்மலமா போச்சு அப்படின்னு விரும்புறீங்களா? சோத்திரம் அப்படிப்பட்ட ஒரு வேதனையோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்குத்தான் இந்த வார்த்தையை ஆண்டவர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். எந்த இடத்தில் உன்னுடைய அஸ்திபாரத்தை நிர்மூலமாக்க வேண்டும் என்று சத்துரு நினைத்தானோ அதே இடத்தில் கர்த்தர் உன்னை நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். ஓ பிரைஸ் காட். ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. உங்க அஸ்திபாரம் ஒருவேளை நிர்மூலமானாலும் வேதத்தில் வாசிக்கிறோம், நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன், பாலானதை பயிர் நிலமாக்குவேன். எசேக்கியேல் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஒருவேளை உண்மைதான், கடந்த மாதத்தில் இந்த வருஷம் துவங்கினதில் இருந்து கடந்த 7 மாதத்தில் அநேக இடத்தில் என்னுடைய அஸ்திபாரங்கள் நிர்மூலமானது உண்மைதான். என்னுடைய சரீரத்தின் அஸ்திபாரங்கள், என்னுடைய குடும்பத்தின் அஸ்திவாரங்கள், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் அஸ்திவாரங்கள், என்னுடைய ஜெபத்தின் அஸ்திவாரங்கள், என்னுடைய பரிசுத்தத்தின் அஸ்திவாரங்கள் ஒருவேளை கடந்த 7 மாதங்களில் பல முறை அஸ்திவாரங்களை சத்துருவானவன் சில மந்திரவாதத்தின் வல்லமைகளும் சில பில்லி சூனியத்தின் வல்லமைகளும் நிர்மூலமாக்கினது உண்மைதான். ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி அவன் நிர்மூலமாக்கின அத்துணை காரியத்தையும் இனி நிர்மூலமாகாதபடி நான் உன்னை அடையாளமாய் கட்டுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். பிரைஸ் காட். விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். மறுபடி அறிக்கை செய்யுங்க. தோத்திரம். Praise God. Hallelujah. இந்த சத்தத்தை கேட்கும் பொழுது அநேகருக்கு இந்த வார்த்தையை தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். அஸ்திபாரத்தை எல்லாம் கர்த்தர் கட்ட போகிறார். கடந்த 8 மாதத்துல எந்தெந்த அஸ்திபாரெல்லாம் சொத்துரம் நிர்மூலமானதோ, கடந்த 1.5 ஆண்டுகளாய், கடந்த 3 ஆண்டுகளாய் அல்லது கடந்த 10 ஆண்டுகளாய் எந்தெந்த அஸ்திபாரங்கள் எல்லாம் சத்துரு அசைத்து பார்த்தானோ, எந்தெந்த அஸ்திபாரங்கள் எல்லாம் ஏமாற்றங்களையும் தோல்விகளையும் கொடுத்து உங்களை நிர்மூலமாக்கி அதே அஸ்திபாரங்களை ஆண்டவர் இந்த மாதத்தின் முதல் நாளிலே திரும்பவும் கட்டி உங்களை நித்திய அடையாளமாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட். நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, இருக்கிற இடம் தெரியாம உன்னை அழிச்சிருவேன். கோபத்துல சொல்லுவாங்க, சாபம் போடும்போது சொல்லுவாங்க, பாரு நீ இருக்கிற இடம் தெரியாம அழிய போற, பாரு உனக்கு என்ன ஆக போகுது, உன் அடையாளமே இல்லாம நீ மாற போற, நீ நிர்மூலமாக போற. நீ எத்தனை பேர் சொன்னாலும் இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி அப்பா என்னை பார்த்து சொல்லுகிறார், எந்த இடத்தில் உன்னை நிர்மூலமாக்க வேண்டும் என்று 1000 பேர் 10000 பேர் எழும்பினாலும் அவர்களுக்கு முன்னே நான் உன்னை கட்டி எழுப்ப போகிறேன். நீ நித்திய நிர்மூலமாகாத அடையாளமாய் மாறப் போகிறாரே. ஆமென் சொல்லி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஒரு சைனை போல மாற்ற போகிறார். நெவர் கட் ஆஃப். இங்கிலீஷ்ல சொத்துரும் சைன். நான் உன்னை நெவர் கட் ஆஃப். நீ ஒரு நாளும் உன்னை எவனும் அழிக்க முடியாது. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? யோசேப்பை இருக்கிற இடம் தெரியாம அழிக்கணும்னு நினைச்சான். அவன் அஸ்திபாரத்தையே அசைக்க ஆரம்பிச்சாங்க கூட பிறந்தவங்க. அவனை நிர்மூலமாக்கணும், ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்று பல ரீதியில் எழும்பி வந்தார்கள். ஆனால் அதே யோசேப்பை கர்த்தர் அந்த தேசத்திற்கு நித்திய அடையாளமாய் கர்த்தர் மாற்ற ஆரம்பித்தார். ஓ பிரைஸ் காட். எத்தனை பேர் உன்னை குழிக்குள்ள தூக்கி போட்டாலும், எத்தனை பேர் உன் மேல வீண் பழி சுமத்தினாலும், எத்தனை பேர் உன்னை சிறைச்சாலைக்கு தள்ளினாலும் அப்பா சொல்லுகிறார், உன் அஸ்திபாரமே நிர்மூலமானாலும் நான் உன்னை அந்த ஜனத்துக்கு முன்பதாக நித்திய அடையாளமாய் வைப்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். யோசேப்பே, இந்த வார்த்தையை உனக்குத்தான் கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். உன் பிள்ளைய வித்தியாசமா பேசுறாங்களா? உன் பிள்ளை அழிஞ்சு போன்னு நினைச்சு கவலையோடு இருக்கிறீங்களா? இல்ல, நெவர் கட் ஆஃப். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிள்ளைய அதே தேசத்துல நித்திய அடையாளமாய் மாற்ற போகிறேன். பிரைஸ் காட்.
மோசே சேம் காரியம்தான். யூதருக்கு சப்போர்ட்டா எழும்பின உடனே அந்த தேசத்து ராஜாவே அவனை கொலை செய்யறதுக்கு துரத்த ஆரம்பித்தான். பார்வோன் கொலை செய்யறதுக்கு துரத்த ஆரம்பித்தான். ஆனா அதே பார்வோனுக்கு முன்பதாக மோசேய ஒரு நித்திய அடையாளமாய் கர்த்தர் முன்னே எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தார். யார் உன்னை அழிக்கணும் நினைச்சாங்களோ அவர்களுக்கு முன்னாடி இந்த ஆகஸ்ட் மாதம் நீங்களும் உங்க பிள்ளைகளும் உங்க கையின் பிரயாசங்களும் ஒரு நித்திய அடையாளமாக இருக்க போகிறீர்கள். உங்க ஊழியத்தை அழிக்கணும் நினைச்சானா, உங்க தரிசனத்தை அழிக்கணும் நினைச்சானா, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை, உங்க சபையை எந்த இடத்துல இருக்க கூடாது என்று அழித்தானோ அதே இடத்துல அவர்களுக்கு முன்னே ஆண்டவர் உன்னை நித்திய அடையாளமாய் பயன்படுத்த போகிறார். ஓ பிரைஸ் காட், ஹல்லேலூயா. வார்த்தையை நான் பேசும் பொழுதே அநேக ஆவியினால் நான் நிரப்பப்படுகிறேன். அநேகருக்கு இந்த மாதம் நித்திய அடையாளங்களாய் கர்த்தர் மாற்றப்பட போகிறார். நான் சொல்லுகிறேன், நீங்கள் நிர்மூலமாக போவது கிடையாது. நீங்கள் நிர்மூலமாவது கிடையாது. கர்த்தர் உங்களை அஸ்திபாரங்களாய் அவர் கட்டி எழுப்ப போகிறார். விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை ஆமேன்னு சொல்லுங்க. இந்த மாதம் அப்பா உங்களை அடையாளமாய் மாற்ற போகிறார். தைரியமா கன்ஃபஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, என் பிள்ளைய அப்பா நித்திய அடையாளமா, எவர் லாஸ்டிங். ஓ பிரைஸ் காட். ஏதோ ஒரு இடத்துல மாத்திரமல்ல, ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாள் மாத்திரமல்ல. சகோதரனே சகோதரியே தைரியமா சொல்லுங்க, என் பிள்ளைய எவர் லாஸ்டிங் அடையாளமா கர்த்தர் மாற்ற போகிறார். எஸ் லார்ட், ஹல்லேலூயா. கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளை இதே தேசத்துல நித்திய அடையாளமாக இருக்க போகிறது. என் பிள்ளை வாலிப நாட்கள்ல அவன் எத்தனை முறை நிர்மூலமாக்க வந்தாலும் ஆண்டவர் நிர்மூலமாக்குறதை கட்டுகிற கர்த்தர் என் பிள்ளைய நிர்மூலமாகாத ஒரு அடையாளமாய் மாற்ற போகிறார். தோத்திரம். ஊழியக்காரங்க இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? உங்க சபைக்காய் நீங்கள் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறீர்களா? இந்த வார்த்தையை உங்க சபைக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். எத்தனை ராஜ்யங்கள் உங்க ஊழியத்தை, உங்க சபையை, எத்தனை மனிதர்கள், எத்தனை அல்லது ஆவிக்குரிய சோத்திர மனிதர்கள் உங்களையும் உங்க ஊழியத்தையும் நிர்மூலமாக்கணும், உங்க அடையாளத்தையே அழிக்கணும் அப்படின்னு எத்தனை பேர் திட்டம் பண்ணினாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. எந்த இடத்துல உன் சபையை மூடணும், எந்த இடத்துல உன் சபையை ஒன்றுமில்லாமல் ஆக்கணும், இடிச்சு போடணும், கொலைச்சு போடணும் நினைச்சானோ அதே இடத்துல உன் சபையை ஒரு நித்திய சொத்துற அடையாளமாக ஒரு கலங்கரை விளக்காய் கர்த்தர் மாற்ற போகிறார். நம்பிக்கையோடு இந்த மாதத்தை துவங்குங்கள். கர்த்தர் உங்களுக்காய் பெரிய காரியங்களை செய்வாராக. என்னோடு கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பியுங்கள். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்கிறேன், ஜனத்திற்காய் வருகிறேன். கடந்த 7 மாதங்கள் என்னுடைய வாழ்க்கையில் பல முறை அஸ்திபாரங்கள் அசைஞ்சிருக்கு ஆண்டவரே. இன்றைக்கும் அநேக பிரச்சனைகளினால அஸ்திபாரங்கள் அசையப்பட்ட நிலைமையில் வந்திருக்கிறோம். ஆனாலும் உங்க வார்த்தையை நாங்க நம்புறோம். நீங்க சொன்னீங்களே இந்த மாதம் ஸ்தோத்திரம் அஸ்திபாரங்கள் அசையாத நிர்மூலமாகாத ஒரு அடையாளமா நான் அவனை வைப்பேன்னு சொன்னீங்களே, அந்த வார்த்தையை நானும் என் குடும்பமும் என் சபையும் ஆமென்றும் ஆமேன் என்றும் கன்ஃபஸ் பண்றோம். அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறுவதாக. அதுக்கு மேல நீங்க சொன்னீங்களப்பா, நான் அனுப்பின காரியத்தை அந்த வார்த்தை செய்து முடிக்கும்னு. இந்த வார்த்தை இந்த ஆகஸ்ட் மாதத்துல இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் செய்து முடிப்பதாக செய்வீர் என்று நம்புகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த மாதத்தை துவங்குங்கள். இந்த மாதத்தில் நீங்களும் உங்கள் குடும்பமும் அவருக்கான நித்திய அடையாளமாய் இருக்க போகிறீர்கள். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று சொன்னால் தயவு செய்து மற்றவர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. அநேகருடைய வாழ்க்கையை ஆண்டவர் கட்டி எழுப்ப வேண்டும். இந்த மாதத்தில் அநேகருடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். அநேகருக்கு இதை ஷேர் பண்ணுங்க. உங்க கமாண்டை நீங்க எழுதுங்க. நல்ல கன்ஃபஸ் பண்ணுங்க. இந்த மாதம் ஸ்தோத்திரம் எவர்லாஸ்டிங் பெரிய மகிமையாய் கர்த்தர் மாற்ற போகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.